நம்மை ஒருவர் அழைத்து கொண்டு போய் ஒரு அழகிய விவசாய பண்ணையை சுட்டிக்காட்டி, இது உனக்கே சொந்தம், இதை உனக்காகவே உருவாக்கினேன் என்று கூறினால் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றும் ஆண்டவர் இந்த உலகம் நம் ஆதி பெற்றோருக்கே என்று உருவாக்கிய விதத்தை தான் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, மீண்டும் ஒரு வேதாராய்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1ஆம் அதிகாரத்திலே தமிழிலே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடங்களிலே எபிரேய வேத புத்தகத்திலே ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோகிம் என்றால் படைப்பின் கடவுள். ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே யாவே ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது உடன்படிக்கை செய்யும் தனிப்பட்ட கடவுளை இது வெளிப்படுத்துகிறது. இந்த அதிகாரத்திலே முதல் முறையாக ஒரு பெரிய வெளிப்பாட்டின் கொள்கை காணப்படுகிறது. ஆனால் இதே காரியம் வேத புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் காணப்படும் ஒன்றாகவும் இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரின் கை ரேகைகளிலே ஒன்று என்று சொல்லலாம். வேத புத்தகத்திலே இது மீண்டும் மீண்டும் ஒரு விதி அல்லது மறுபரிசீலனை செய்யும் ஒரு விதி அல்லது தொகுத்து உரைக்கும் விதி என்று சொல்லலாம். வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால், கடவுளின் ஆவி கடவுளின் வார்த்தையை கொடுப்பதில் சிறந்த உண்மைகள் மற்றும் உண்மைகளின் தொடரை சுருக்கமாக கூறும் ஒரு நடைமுறையை கொண்டிருக்கிறது. பின்னர் அவர் திரும்ப வந்து ஏற்கனவே கூறிய தொடரிலிருந்து மிக முக்கியமானவைகளை எடுத்து மீண்டும் தெளிவாக சொல்லுவார். மேலும் அவர் அந்த குறிப்பிட்ட காரியத்தை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்துவார். இதே கொள்கையை நாம் உபாம புத்தகத்திலையும் பார்க்கிறோம். 40 ஆண்டு கால வனாந்தர அனுபவத்திற்கு பின்னர் உண்டான நியாயப்பிரமாணத்தின் விளக்கத்தை உள்ளடக்கிய புத்தகமாக அது இருக்கிறது. இது நியாயப்பிரமாணத்தை மீண்டும் சொல்கிறதாக இல்லாமல் இதன் விளக்கமாய் இருக்கிறது. அதே போல நமக்கு ஒரு சுவிசேஷ புத்தகம் கொடுக்கப்படாமல் 4 சுவிசேஷ புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட படைப்பின் 6 நாட்களின் செயல்களிலே முக்கியமாக மனிதனின் படைப்பை பற்றி இப்பொழுது 2ஆம் அதிகாரத்திலே சற்று விவரமாக சொல்லப் போகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த வசனத்திலே உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், தேவனுடைய சிருஷ்டிப்பின் பணி முடிவடைந்து விட்டது, அதாவது நிறைவடைந்து விட்டது. பொதுவாக நாம் பட்டணங்களின் வழியாய் செல்லும் பொழுது ஆரம்பிக்கப்பட்ட பல பணிகள் நீண்ட காலம் நிறைவடையாமல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தேவன் தான் செய்து முடிக்க திட்டமிட்ட அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தேவன் எந்த ஒரு வேலையையும் அரைகுறையாய் செய்கிறவர் அல்ல. கர்த்தருடைய செயல்படும் திறனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் பிலிப்பியர் நிருபத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். நமது வாழ்க்கையிலேயும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த பணியையாவது நாம் முழுமையாய் செய்து முடிக்காமல் பாதியில் விட்டு விடலாம் என்று யோசிக்கிறோமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நீங்கள் செய்ய திட்டமிட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவரை போல செய்து முடிப்பதே சிறந்த ஒரு மாதிரி. ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை நாம் ஒரு காலம் தவற விட்டு விடக்கூடாது. ஓய்வு நாள் மிகவும் முக்கியமானது. இது சிறப்பாக ஆசரிக்கப்பட வேண்டிய ஒன்று. கடவுள் தனது வேலையிலிருந்து ஓய்வெடுத்தார் என்று சொல்லும் பொழுது அதன் பொருள் என்ன? கடவுள் சோர்வடைந்து 7ஆம் நாளிலே ஓய்வெடுக்க உட்கார்ந்து 40 மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்த ஒரு பெரிய வாரம் இருந்ததாகவும் அவர் ஓய்வெடுக்க விரும்பினார் என்றும் சொன்னாரா? இல்லை. அப்படி பார்த்தால் அது சரியான முட்டாள்தனம். கடவுள் தனது வேலையிலிருந்து ஓய்வெடுத்தார். அதாவது கடவுள் தனது 6 நாட்கள் வேலையை முடித்த பொழுது அவர் அதை பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. சரி, இனி வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு மனநிலையிலே அவர் இருந்திருப்பார். நம்மிலே பலர் நம்முடைய மேலே மேஜையை விட்டு எழும்பும் பொழுது நாம் எல்லாவற்றையும் முடித்து விட்டோம் என்று சொல்லி நாம் வேறு ஒரு இடத்திலே போய் உட்கார முடிகிறதில்லை. ஆனால் தேவன் அப்படி செய்தார் என்று வசனம் சொல்கிறது. 6 நாட்களின் முடிவில் அவர் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். ஏனென்றால் அவருடைய வேலை முடிந்து விட்டது.
இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கும் இந்த உலகத்திலே காணப்படும் 7 நாள் வாரம் என்பது தேவனுடைய படைப்பின் காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு 7வது நாளும் மனிதனுக்கு தேவன் ஓய்வு நாளாய் கொடுத்திருக்கிறார். தேவனே மனிதனின் உடலை படைத்தவர். எனவே 6 நாள் பணி செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு நாள் ஓய்வு தேவை என்பதை தெளிவாக மனிதன் புரிந்து கொள்ளத்தக்கதாக 7வது நாளை ஓய்வு நாள் ஆக்கினார். இதை கவனித்து கொண்டிருக்கிற நம்மிலே பலர் நம்முடைய சரீரத்திற்கு வாரத்தில் ஒரு நாளாவது சரியான ஓய்வு கொடுக்கிறதில்லை. அந்த வசனத்தை கவனமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தமாக்கினார் என்றால் அதை பிரத்யேகப்படுத்தினார். மேலும் அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே தேவனை ஆராதித்தாலும் சரி, வாரத்தின் முதல் நாளிலே அதற்காக நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, வாரத்தில் ஒரு நாள் உங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஓய்வு தேவை என்பதை கற்றுக்கொண்டவர்களாக அதை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பலனளிப்பதை பின்னான காலங்களிலே நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அதை குறித்து திருப்தி அடைவீர்கள். 3ஆம் வசனத்தின் இறுதியிலே பரிசுத்தமாக்கினார் என்று வாசித்தோம். அப்படி என்றால் அந்த நாளை பிரத்யேகப்படுத்தினார் என்பதுதான் பொருள். நாம் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டியது எத்தனை முக்கியமோ அதே போல ஓய்வு எடுப்பதற்கு வாரத்தில் ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தி வைக்க வேண்டும். பின்னான காலங்களிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுதும் ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்தி ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். மற்ற கற்பனைகளுக்கெல்லாம் குறுகிய வார்த்தைகளையே பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஆனால் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது மட்டும் இத்தனை விபரமாக எடுத்து சொல்கிறார். ஏனென்றால் இது மனுக்குலம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டளை. இன்றும் சில குடும்பங்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த நாளை கடைபிடிக்கிறார்கள். ஓய்வு என்பது மனிதனுக்காக கடவுள் வடிவமைத்த நல்ல திட்டத்தின் ஒரு பகுதி. ஓய்வு என்பது பாவத்திற்கு பிந்திய ஒரு தீர்வு அல்ல, அது படைப்பின் ஒரு பகுதி. பாவம் உலகத்திலே வருவதற்கு முன்னமே கடவுள் ஓய்வை நமக்கு மாதிரியாக வைத்தார். அதாவது நாம் வேலை செய்ய மட்டும் படைக்கப்படவில்லை, நாம் 7 நாட்களுக்கு ஒரு நாள் முடித்த பணியிலே மகிழ்ந்து ஓய்வெடுக்கவும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்திலே மற்றொரு உண்மையும் நாம் உணர வேண்டும். தேவன் 7 நாட்களிலே ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தினார். ஆனால் இன்று பலர் 2 நாட்கள் வாரத்திலே விடுமுறை வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நீதிமொழிகள் 22:29 இவ்விதமாய் சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று நீதிமொழிகள் 18:9 வாசிக்கிறோம். இந்த இருவரிலே நாம் யாராக இருக்கிறோம் என்பதையும் சற்றே யோசித்து பார்ப்போம். மேலும் எபிரேயர் நிருபத்திலே விசுவாசிகளாகிய நாம் ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நுழைகிறோம். நாம் அவருடைய பூரணமான மீட்புக்குள் நுழைகிறோம். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். அந்த காலம் முதல் நாம் நுழைந்து இளைப்பாறக்கூடிய ஒரு மீட்பை அவர் நமக்கு உண்டு பண்ணிவிட்டார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எனது ரட்சிப்பிற்காக அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். நான் என் சுண்டு விரலை கூட அதற்காக அசைக்க வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். சகோதரர் பிரகாஷ் சோடியான் அவர்கள் எழுதிய பாடலின் வரிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, இயேசு போதுமே
இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஆம், ஆண்டவரே நமக்காக அத்தனையும் செய்து முடித்து விட்டார். எனவே நாம் அவரிலே இளைப்பாறலாம். சரி, இப்பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனாய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. தேவன் உருவாக்கிய பிரபஞ்சத்தில் குழம்பி போயிருந்த காரியங்களை முதல் 5 நாட்களிலே அவர் ஒழுங்குபடுத்தினார். நாம் வாழும் இந்த பரந்த பிரபஞ்சம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே இருந்தது. ஆனால் பூமிக்கும் படைப்பின் பெரும்பகுதிக்கும் ஏதோ நடந்தது. இதன் விளைவாக கடவுள் உள்ளே நுழைந்து அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது இருந்தது. கடவுளின் ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மேலும் குழப்பத்திலிருந்து பிரபஞ்சம் வெளியே கொண்டு வரப்பட்டது. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்ட பொழுதுதான் இவை அனைத்தும் ஒழுங்கிற்கு வந்தன. இங்கே வரலாறு என்று சொல்லப்பட்டிருப்பது மனுக்குலத்தின் குடும்பங்களையும் குறிக்கிறது. ஆதியாகமம் பூமியின் தொடக்க புத்தகம் மட்டுமல்ல, குடும்பங்களின் புத்தகமும் ஆகும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் குடும்பங்களும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பயன்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபடி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. இவை எல்லாமே மனிதன் பூமியில் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே உண்டாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்பதை கண்டுபிடிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் தாம் உருவாக்கப் போகின்ற மனிதனுக்கு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். இப்பொழுது தேவன் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு அவனை கொண்டு வரப்போகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே எதுவுமே இல்லாமல் இருந்தது. பின்னர் கனிம பொருட்கள் உண்டாக்கப்பட்டன. அதாவது ஆரம்பத்திலே கடவுள் வானத்தையும் பூமி படைத்தார். இதற்கு அடுத்த கட்ட சிருஷ்டிப்பிலே உயிரினங்கள் படைக்கப்பட்டன. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவன் மகா பெரிய மீன்களையும் பின்னர் மற்ற உயிரினங்களையும் படைத்தார் என்று நாம் வாசித்தோம். அவர் உயிரினங்களை படைத்தார், ஆனால் தாவரங்கள் அழிந்து போயிருக்கவில்லை. தேவன் மீண்டும் சிருஷ்டித்து கொண்டிருக்கும் பொழுது பூமிக்குள் ஏற்கனவே விதைகள் இருந்தன. அவ்வாறே நாம் இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் இது சம்பந்தமாக மிகவும் குறைவாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்ததாக மனிதன் படைக்கப்பட்டான். இங்கே பரிணாம வளர்ச்சி காணப்படவில்லை. இந்த பூமியானது மனிதன் படைக்கப்படும் முன்னரே அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதாக இருந்தது. ஒருவேளை 6 நாட்களிலே படைப்புகள் நடைபெறாமல் முதலாவது மனிதன் படைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவையானவைகளை எல்லாம் முதலாவது இந்த பூமியிலே ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். எனவே அந்த தேவை வரும் முன்னதாக அதை சந்திப்பதற்கான எல்லா ஆயத்தங்களையும் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். இதுதான் கடவுள் மனிதனை படைத்த முறை. படைப்பை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு இருப்பதிலே நாம் வரம்புக்குட்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக மனிதன் தரையிலிருந்து எடுக்கப்பட்டான். நம்முடைய உடலில் சுமார் 15 அல்லது 16 வேதியியல் கூறுகள் மட்டுமே இருக்கின்றன என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. அதே வேதியியல் கூறுகள் தரையில் இருக்கின்றன. மனிதனின் உடல் பகுதி பூமியின் தூசியிலிருந்து எடுக்கப்பட்டது. நாம் உருவாக்கப்பட்ட தனித்தனி வேதியியல் கூறுகளிலே வேக வைக்கப்பட்டால் பணத்தின் அடிப்படையிலே நாம் குறைவாகவே மதிப்பிடப்பட முடியும். ஒருவருடைய கணப்படி 300 ரூபாய்க்குத்தான் அங்கே வேதியியல் பொருட்கள் இருக்கின்றன. நாம் பூமியின் தூசியிலிருந்து உருவாக்கப்பட்டதால் நமது உடல் மதிப்பு அவ்வளவுதான். ஆனால் பல சமயங்களிலே நாம் எவ்வளவோ விலையேற பெற்றவர்களாக நம்மை பற்றி நினைத்து கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி என்று வாசிக்கிறோம். இந்த உருவாக்கி என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை எத்சர். இது ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து தன்னுடைய கரத்திலே வைத்து வேலை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அதே வார்த்தையாகும். ஆனால் பிரியமானவர்களே, மனிதன் மண்ணை காட்டிலும் மேலானவனாயிருக்கிறான்.
சரீர பிரகாரமாக அவன் மண்ணிலிருந்து தோன்றினபடினாலே மண்ணுக்கே திரும்புவான். ஆனால் அவனுடைய ஆவி தேவனிடத்தில் திரும்பி செல்கிறது. ஏனென்றால் தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதியிருக்கிறார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அதாவது தேவன் அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். தேவன் மனிதனுக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கையையும் பிறகு ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையும் கொடுத்தார். அதாவது தேவன் அவன் நாசியிலே ஊதிய பொழுது அவன் ஆவி ஆத்மா சரீரத்தில் புத்துயிர் பெற்றான் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, மனிதன் இப்பொழுது தன்னை படைத்த சிருஷ்டியரோடு ஆச்சரியமான உறவு கொள்ளக்கூடியவனாயும் இருக்கிறான். தேவனோடு உறவு கொள்ளும் தகுதியை பெற்றிருக்கிறான். தேவனுடைய இந்த அண்ட சராசரத்தில் உள்ள மற்ற படைப்புகளும் மனிதனுக்கும் இதுவே மாபெரும் வேறுபாட்டை உண்டாக்குகிறது. தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அவர்களை குறித்து நாம் மிகவும் குறைவாகவே அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் தேவனோடு தனிப்பட்ட உறவு கொள்ளக்கூடியவனாகவும் அவருடைய விருப்பங்களை அறிந்து கொள்ளக்கூடியவனாயும் இருக்கிறான். இறையியல் பரிணாமவாதிகள் மனித குலம் இதுவரை பரிணமித்ததாகவும் பின்னர் கடவுள் இந்த பரிணாம வளர்ச்சியின் விளைபொருளை கொண்டு செயல்பட தொடங்கினார் என்றும் கூறுகிறார்கள். இருந்தாலும் எந்த வகையான பரிணாம கோட்பட்டாலும் மனிதனின் பேச்சு திறமையை கணக்கிட முடியாது, மனிதனின் மனசாட்சியை கணக்கிட முடியாது, மேலும் மனிதனின் தனித்துவத்தை கணக்கிட முடியாது. பரிணாம வளர்ச்சியில் சிறிது சிரமமுள்ள 3 காரியங்கள் இவை. ஒரு மனிதனின் எலும்புகளை எடுத்து அவற்றை ஒரு மனித குரங்கின் எலும்புகளுடன் அல்லது ஒரு குதிரையுடன் ஒப்பிடுவது மிகவும் எளிதானது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமை அங்கே இருக்கும். ஆனால் ஒரு பரந்த வேறுபாடும் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒற்றுமை இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த உயிரினங்களும் நாம் மனிதர்களாகவே இயற்கையாகவே நடமாடும் அதே சூழலிலே நடமாட வேண்டும். நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் டாடா கார்களின் முக்கிய ஃப்ரேம் ஒர்க் இருப்பது போலவே சுசுகி கார்களின் முக்கிய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அல்லது வெவ்வேறு கம்பெனிகளின் 2 சக்கர வாகனங்களை ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். மோட்டார் நிறுவனங்கள் மற்ற வாகனங்களுக்கும் தங்கள் வாகனத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக உங்களுக்கு சொல்வார்கள். ஆனால் அடிப்படையில் எல்லா வாகனங்களும் ஒன்று போலவே செவ்வகமான சட்டத்தில் 4 மூலைகளிலேயும் சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. கார் முன்னோக்கி செல்ல சக்கரத்தை சுழற்றக்கூடிய இன்ஜின் அங்கே இருக்கும். இப்படி ஒற்றுமை இருப்பதால் எல்லாம் ஒரே இடத்துல தயாரானது என்று நாம் சொல்ல முடியாது. மனிதன் ஒரு வித்தியாசமான உயிரினம் என்று சொல்லலாம். மனிதனை உண்டாக்கின தேவன் அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். மனிதன் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க மேன்மையான வகையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். இதை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோற்றத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது என்று சொல்வது கடினமானது. ஆனால் ஐபிராத்து டைகிரிஸ் நதியின் சமவெளியிலே அமைந்திருக்க வேண்டும் என்று கூற முடியும். ஒருவேளை அந்த சமவெளி முழுவதும் ஏதேன் தோட்டமாக இருந்திருக்கலாம். உண்மையில் இந்த நதியின் படுகை மிகவும் செழிப்பான ஒரு பகுதி. இப்பொழுதும் அது அவ்வாறே காணப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் விவசாயம் கூட செய்வதில்லை. அங்கே தானாக வளர்ந்த பயிர்களை அறுவடை மாத்திரமே செய்து உணவிற்கு பயன்படுத்தினார்கள். இது மீண்டும் ஒரு நாளிலே பூமியின் மைய இடத்தை பெறும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறலாம். பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதியிலே நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உலகத்தின் எல்லா காரியங்களையும் படைக்கும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனை படைக்கும் பொழுது மட்டும் தனது கரத்தினாலே அவர் செயல்பட்டு தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்குள்ளே ஊதினார். இயற்கையோடு தேவனுக்கு இருக்கும் உறவையும் தொடர்பையும் விட நம்மோடு அவருக்கு இருக்கும் உறவு பெரிது என்பதை இது காட்டுகிறது. இதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் பாவத்தில் விழுந்த மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்க இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். எனவே நாம் அவரை விசுவாசிக்க வேண்டியதும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதும் மிகவும் முக்கியம். மேலும் தேவனாய கர்த்தர் 6 நாட்களிலே படைப்பின் பணிகளை நிறைவேற்றி 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்து மகிழ்ந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மனிதர்களாகிய நமக்கும் நம்முடைய உடலுக்கும் ஓய்வு தேவை என்பதை வலியுறுத்த 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையாகவும் இதை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் 7 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறோமா, அல்லது நமது உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வை கொடுப்பதிலே கவனமாக இருக்கிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை கடைபிடிக்க நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே,
6 நாட்கள் வேலை செய்து 7வது நாள் நீர் ஓய்ந்திருந்தீர் என்பதை கற்றுக்கொண்டோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே ஓய்வு எடுக்க வேண்டிய நேரங்களை திட்டமிட்டு எங்களுடைய உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கவும், சுகத்தோடும் பலத்தோடும் உம்முடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றவும் எங்களுக்கு ஞான இருதயத்தை தர வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போல் அனைத்தையும் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி படைத்த நீர், எல்லாவற்றையும் வார்த்தைகளினாலே படைத்தீர். மனிதனை உம்முடைய கரங்களினாலே படைத்தீர். மனிதன் விசேஷித்தவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஜீவாத்மாக்கியது மட்டுமல்ல, நித்திய வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னுடைய பாவங்களுக்காக மரிக்க இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிநபர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ நீரே அருள் புரியும். ஒருவேளை இந்த நாளிலே ஏதாவது கஷ்டங்கள் வழியாய் அவர்கள் கடந்து வருவார்கள் என்றால் அதன் மத்தியிலே நீர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து உடைய சித்தத்தை நிறைவேற்றி உடைய மகிழ்ச்சியை பூரணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பூமியை எல்லாம் நனைத்தது எது? பூமியை எல்லாம் நனைத்தது எது? ஆப்ஷன் ஏ மழை, ஆப்ஷன் பி ஆறு, ஆப்ஷன் சி மூடுபனி. இன்றைய நாளிலும் தேவன் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதமாக இடைப்பட்டு இருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் இப்பூவுலகையும் அதை ஆள 2 மனிதர்களையும் மிக அழகாக படைத்தார். நம்மிடமும் அதே நேர்த்தியை எதிர்பார்க்கிறார். தான் ஓய்ந்திருந்து அந்த ஓய்வு நாளை விசேஷமாக்கியது போல நாமும் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து பரிசுத்தமாய் இருக்க தேவன் வாஞ்சிக்கிறார். நமது காரியங்களின் நேர்த்தியும் நமது பரிசுத்த ஓய்வு நாளின் ஆசரிப்பும் கூட நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனின் பிள்ளைகள் என்பதை பறைசாற்றுமன்றோ? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29 பின்பாகம்.